ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு சமையல். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான ரொம்ப கிறிஸ்பியான தட்டு வடை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்தளவு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 டம்ளர் அரிசி மாவு எடுக்கிறேன். இந்த அரிசி மாவு வந்து ஆல்ரெடி வறுத்த அரிசி மாவு தான், இடியப்பம் சுடுற மாவு தான். இருந்தாலும் இப்போ நம்ம பண்ண போகிற டைமில் கொஞ்சம் அடுப்பில் ஸ்லோலே வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்லோலே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து யாருமே ஸ்பீடு வச்சிடாதீங்க. நீங்கள் இந்த வறுத்த மாவு இல்லைனாலும் கடையில் பேக்கெட் மாவு வாங்கி கூட அதையும் கொஞ்சம் கொரப்பாக வறுத்து எடுத்துக்கோங்க. கையில் அள்ளி பார்க்கும்போது அந்த ஒரு சூடு இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், நான் 5 மினிட்ஸ் வறுத்து விட்டேன். இப்போ கை பொறுக்கிற சூடு கரெக்டாக இருக்குது. இப்போ இது கூடவே நம்ம எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே டம்ளரில் 1/2 டம்ளர் உடச்சக்கல்லை எடுத்து மாவு ஆட் பண்ணிக்கலாம் மிக்சியில் போட்டு. இப்போ இது கூடவே அதே மிக்சி ஜாரில் 3 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் மிளகாய் மட்டும் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, இதை வந்து இப்போ பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வரலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொரப்பாக பல்ஸ்லேயே போட்டு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை அந்த மாவு கூடயே ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 மணி நேரம் நான் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பை ஊற வச்சுருந்தேன். அந்த பருப்பையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வேர்க்கடலை வந்து 2 பாதியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு 2 பாதியாக சாப்பிட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பல்ஸ் கூட போட்டு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் பட்ரு இருக்குது என்கிட்ட, அதை ஆட் பண்ணிக்கிறேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கையை வச்சு நல்லா ஒன்று சேர பிசைஞ்சு விடலாம். கொஞ்சம் பொடியாக நறுக்குனா கருவேப்பிலை. இப்போ இந்த மசாலா எல்லாமே நம்ம ஆட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரு தான் கழுவி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சோன்னு ஆயில் அப்ளை பண்ணி அதில் இந்த மாவை எடுத்து அமுக்கி விட்டுட்டு ஒரு கீழே பிளேட், இந்த மாதிரி பிளேட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு ப்ரெஷ் பண்ணி விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த மாதிரி அழகாக வந்துருச்சுன்னு. இதை எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட எண்ணெயில் ஃப்ரை பண்ண வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. நான் என் வீடியோ ஸ்டார்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாமே தட்டு வடை எல்லாமே ரெடி பண்ணி வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.